ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 293வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. எல்லோருடைய மனச்சாட்சியை தட்டிச் செல்லக்கூடிய ஒரு குரலாக நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்களே உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதற்கான முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன் நெஞ்சறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். ஒருவன் தன் நெஞ்சறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்திருப்போம், ஆனால் அது குறித்து நாங்கள் ஒரு பொய்யை சொல்லுவோமாக இருந்தால், ஒரு சமுதாயத்துக்கோ சரி பொது வழியிலோ சரி நாங்கள் எண்மையால் இருந்தும் கூட அது பொய்யென்று தெரிந்தும் கூட நாங்கள் பொய்யுரைப்போமாக இருந்தால், அதை நினைத்து நினைத்து எங்களுடைய நெஞ்சமே எங்களை வருத்தி கொன்றுவிடும். அதற்குரிய தண்டனை நாங்கள் அனுபவித்தே ஆகுவோம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். உண்மையிலேயே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு பொய்யை சொல்வோம், எங்களோட மனச்சாட்சிக்கு விரோதமாக நாங்கள் ஒரு பொய் என்று தெரிந்தும் கூட அந்த சம்பவத்தை அல்லது சமுதாயத்துக்கு ஒரு பொய்யான ஒரு தகவலை பொய்யை சொல்லுவோமாக இருந்தால், அதை நினைத்து நினைத்து அது எங்களை தண்டித்து எங்களை கொன்றுவிடும். அந்த பொய் எங்களை தண்டித்தே விடும். அதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது. அதைத்தான் அழகாக சொல்லியிருந்தால், மனச்சாட்சிக்கு எதிராக நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் மனமே அவரை தண்டித்து விடும். அந்த பொய் அந்த மனமே எங்களை தண்டித்து விடும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் மிகவும் தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொய்யென்று உள்ளம் உணர்வதை சொல்ல வேண்டாம். இது பொய் என்று நாங்கள் அறிந்து கூட நாங்கள் அந்த பொய்யை சொல்லக்கூடாது. இது பொய் என்று எங்களோட உள்ளத்துக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அந்த பொய்யை சொல்லக்கூடாது என்பதாகத்தான் சொல்லி. ஆனால் அதை பொய் என்று உலகு அறியும் போது, அப்படி மீறி நாங்கள் சொன்னால், இந்த சமுதாயம் நாங்கள் சொன்னது பொய் என்று அறியும் போது, சமுதாயத்துக்கு தெரியும் போது தன் மனமே தன்னை சுடும். எங்களுடைய மனமே எங்களை கொன்றுவிடும். உண்மையிலே நல்லொரு பொருளாக அமைந்தது. பொய் என்று உலகம் உணர்ந்ததை நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வோமாக இருந்தால், பொய் என்று உலகம் சமுதாயம் அறியும் போது தன் மனமே தன்னை தண்டித்து விடும். நாங்கள் ஒரு சமுதாயத்திலே சாதாரணமாக ஒரு பொய்யை சொல்வோமாக இருந்தால், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சமுதாயத்திலும் சரி நாங்கள் ஒரு பொய் சொல்வோமாக இருந்தால், அந்த பொய் நீண்ட காலம் நிலைக்காது. இப்போது ஒரு நாள் அது உண்மை வெளிப்படும் போது நாங்கள் தலை குனிந்தவர்களாக, அந்த மனம் எங்களை கொன்றுவிட, நாங்கள் பொய் சொல்லிவிட்டோமே என்று எங்களை நாங்களே தண்டித்து விடும். அந்த மனம் எங்களை தண்டித்து விடும். ஆகவே மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் சகலதை நல்லவற்றை தான் செய்ய வேண்டும். விரோதம் இல்லாமல் நாங்கள் செயற்பட வேண்டும். உண்மையை மட்டும் சொல்ல வேண்டும். பொய் சொல்வோமாக இருந்தால் அந்த பொய் எங்களை தண்டித்தே ஆகும். எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட்டோமாக இருந்தால் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கிறது. 3 உரைகளும் நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இது அழகாக சொல்லியிருக்கிறது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் நெஞ்சே தன்னை சுட்டுவிடும். இந்த குரலை நாங்கள் உள்வாங்கி நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, நல்ல வார்த்தைகளை, உண்மைகளை பேசி நாங்கள் சமுதாயத்திலே வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.